மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவின் நிர்வாகி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் கூவத்தூரில் நடைபெற்ற மறைமுகமான கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தனியாக உல்லாசமாக இருந்ததாக தற்பொழுது அதிமுக மாவட்ட நிர்வாகி ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடியோ ஆதாரமாகவும் தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததை தொடர்ந்து சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செலவில் கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வைத்திருந்தார்கள். அப்பொழுது எம்எல்ஏக்கள் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகைகளுடன் உல்லாசமாக இருப்பதாக பேட்டியளித்து அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஏவி ராஜு அவர்கள். இது தொடர்பாக பேசிய அவர், அதிமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் தனக்கு பிரபல தமிழ் நடிகைதான் வேண்டும் என்று படம் பிடித்ததாக தனது பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது அனைத்து நடிகைகளையும் வரவழைக்கப்பட்டவர் அப்பொழுது எம்எல்ஏவாக இருந்த கருணாஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மூலமாகத்தான் அனைத்து நடிகைகளும் வரவழைக்கப்பட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஏவி ராஜு அவர்கள். இதற்கு அனைத்திற்கும் செலவு செய்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கு மேற்பட்ட செலவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததாகவும் தற்பொழுது ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறார் ஏவி ராஜு அவர்கள். இது தொடர்பாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அன்றே நீங்கள் செய்த தில்லுமுள்ளு பித்தலாட்டங்கள் அனைத்தையும் நான் வெளியிட்டிருந்தால் அதிமுகவிற்குத்தான் அது அவப்பெயர் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 மாதத்திற்கு முன்பாக ஒரு பேட்டியின் பொழுது தெரிவித்திருந்தார். ஆனால் அது தற்பொழுது ஏவி ராஜு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.